நல்லவர். ஆமென். ரைட். இந்த பெந்தகோஸ்து பண்டிகையில் உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு பிரதானமான நாளாய் இருக்கிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்ட அந்த நாளில் இந்த நாளை ஒரு பண்டிகையின் நாளாக கொண்டாடுகிறார்கள். ஏன் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் இது பிதாவினால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறின நாட்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் யாரோ அவர்கள் யாரா இருக்கிறார்கள் அப்படின்னா தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய புத்திரர் யார்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற நபர் யார்? தேவனுடைய ஆவியினால் ஒரு மனிதன் நடத்தப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? தேவனுடைய ஆவியினால் ஒரு மனிதன் நடத்தப்படும் பொழுது அவன் என்ன ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, for all who are led by the Spirit of God are children of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால என்ன செய்யப்படுகிறார்கள்? நடத்தப்படுகிறார்கள். இப்ப நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரால் நடத்தப்படணும் அப்படின்னா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும். ஆனா வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நாம் யாரா இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். என்றாலும் இஸ்ரவேலின் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் யாருடைய? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரோமர் 9:26 வாசிக்கலாம். 9:26. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள். நீங்க யார் இல்ல? நான் யாருன்னு சொன்னேன்? ஜனங்கள் அல்ல. அதற்கு மாறாக நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுமா. நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகள். இதற்கு யாரு சாட்சியா இருக்கிறார் சொன்ன? பரிசுத்த ஆவியானவர் சாட்சிகளா இருக்கிறார். 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. நாம் பிள்ளைகளானார். 8:16. நாம் பிள்ளைகளானார். நீங்க யார் அல்லன்னு சொன்ன இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க யார் அல்ல? ஜனங்கள் அல்ல. மாறாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தா யாருடைய சுதந்திரம்? தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமும். ஆமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால அப்படி சொல்றோம் பாருங்க.
இப்போ என்னுடைய தகப்பனுக்குரிய எல்லா சொத்துலையும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா பங்கு இருக்குது. எங்க தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. என்ன காரணம்? நான் யாரா இருக்கிறேன்? அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால அவருக்குண்டான எல்லா சுதந்திரத்திலேயும் ஒரு பங்கை நான் பெற்றிருக்கிறேன். யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமாங்க? போய் சண்டை போடுறோம், எங்க அப்பா சொத்துல எனக்கு என்ன இருக்கு? எனக்கு பங்கு இருக்கு, மரியாதைக்கு எனக்கு தாரையா, நான் கேஸ் போடட்டா அப்படிங்கிறோம்ல. கோர்ட்டு பார்த்துச்சு, இது என்னடா இது, கேஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்பாவுடைய சொத்துல எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா சமமான பங்கு. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்ட்டாங்க, ஒரு சம உரிமையை என்ன செய்துட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நீங்கள் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவனுடைய யாரா இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய எல்லா சுதந்திரத்திற்கும் அவருடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாம் யாரா இருக்கிறோம்? பங்கு உள்ளவர்களாய் இருக்கிறோம். சொல்லுங்க, யாரா இருக்கிறோம்? பங்கு உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்ம பங்கு உள்ளவர்களாய் இருப்பதற்கு யார் சாட்சி அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சி. என்னதான் உயில் எழுதியிருந்தாலும் சாட்சி கையெழுத்து இல்லைன்னா அது என்ன செய்யாது? சொல்லுங்க, செல்லாது. எத்தனை சாட்சி வேணும்? 2 சாட்சி வேணும்ல. நல்ல கவனிங்க. அப்ப இது யாரு நமக்கு சாட்சியா இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாய் இருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் எதற்கு சுதந்திரமாய் இருக்கிறான் அப்படின்னா தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவன் பங்குள்ளவனாய் இருக்கிறான். ரைட். இப்ப அடுத்து சொல்றேன் பாருங்க, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவன் யாரா இருக்கிறான் அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். யாரா இருக்கிறான்? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், ஓ glory to God, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் சார் சுதந்திரித்துக் கொள்ளுவா? யார்? மறுபடியும் சொல்றேன், நல்ல கவனிங்க, முக்கியமான வார்த்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். தேவனுடைய சுதந்திரத்திற்கு நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் அப்படின்னா பங்காளிகளா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அந்த பங்கை யார் சுதந்திரித்துக் கொள்ளுவான் அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் யாரா இருப்பான் அப்படின்னா சொல்லுங்க, என்னுடைய குமாரனாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் யாராய் இருக்கிறான்? என்னுடைய குமாரனாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவன் யாராய் இருக்கிறான் அப்படின்னா ஜெயம் உள்ளவனாய் இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் அவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அவனுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் ஜெயமுள்ள வாழ்க்கையை அவனால் வாழ முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா அவன் யாரால் நடத்தப்படுகிறான்? ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். அதான் முக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரால் நடத்தப்படுகிறான்? ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். அவர் என்ன செய்வாராம்? அவர் சும்மா உங்களை நடத்த மாட்டாரு. அவர் சகல சத்தியத்திலையும் உங்களை என்ன செய்வார்னு சொல்லுது? நடத்துவார். வாசிங்க யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் எதை கேள்விப்பட்டார்? எதமா கேள்விப்பட்டார்? நீங்க யாருன்னு சொன்ன? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. இதற்கு யாரு சாட்சியா இருக்கிறாங்க அப்படின்னா ஆவியானவர் சாட்சியா இருக்கிறார். சாட்சி கையெழுத்து இன்னைக்கு மாதிரி 500 ரூபா கொடுத்தா போடுற மாதிரி எல்லாம் கிடையாது. பழைய காலத்தில் அவன் சாட்சி கையெழுத்து போடணும் ரொம்ப யோசித்து இது உண்மைதானா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து என்ன செய்வார் அப்படின்னா சாட்சி கையெழுத்து போடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. 500 ரூபா கொடுத்தா போதும், ஒரு கையெழுத்தை போட்டு போயிட்டே இருப்பான். அதனால வருத விளைவு என்னன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? எப்பா, நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்ல, உன்னை குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன் சொல்லுங்க. உன்னை குறித்து நான் என்ன பட்டிருக்கிறேன்? கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன்? பிதா உன் வாழ்க்கையில எதையெல்லாம் செய்வேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, எதையெல்லாம் நிறைவேற்றுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, அதையெல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ சொல்றாரு பாருங்க, நான் கேள்விப்பட்டவைகளை உன் வாழ்க்கையில சொல்லி நான் என்ன செய்வேன் அப்படின்னா வரப்போகிற காரியங்களையும் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த பாதையில நான் உங்களை நடத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை குறித்து கேள்விப்பட்ட உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிதாவானவரால நீங்க திட்டமிடப்பட்டிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் உங்களை என்ன செய்வேன் அப்படின்னா நான் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நடத்துவாரா? சத்தியத்தின்படி நடத்துவார். உங்களை குறித்து எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி உங்களை குறித்து எழுதப்பட்டவைகளை கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னா உங்களை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று நடத்துகிறது, ஏதோ ஒன்று நடத்துகிறது. என்னெல்லாம் நடத்துது? சில நேரத்தில் நம்முடைய எமோஷன்ஸ், நமக்கு வருகிறதான எமோஷன் நம்மளை நடத்துது இல்லை? ஏதோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ அந்த நேரத்தில் தோணுச்சு, நான் என்ன செய்துட்டேன், நான் செய்துட்டேங்கிறோம் இல்லை? ரெண்டாவது கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரங்கள் ஒரு மனிதனை நடத்துகிறது. கலாச்சாரங்கள் ஒரு மனிதனை நடத்துது. என்ன சொல்றோம்? நான் இதெல்லாம் செய்யலைன்னா என் பிள்ளைக்கு யாருமே வரமாட்டாங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நான் ஃபங்க்ஷன் வச்சா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்காகவாது நான் என்ன செய்யணும் பாருங்க, நான் செய்யணும் பாருங்க. எது? கலாச்சாரத்தை என்ன செய்ய முடியல, விட முடியல. மூணாவது பயம். எது நடத்துது நம்மள? பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் அவனை நடத்துகிறது, ஆளுகை செய்கிறது. ஐயோ, அது எனக்கெல்லாம் வராது பாஸ்டர், அது என்னாலலாம் செய்ய முடியாது, அது எனக்கு தெரியாது. பயம். நான்காவது நமக்குள்ள இருக்கிற ஆம்பிஷன்ஸ் நம்மளை நடத்துகிறது. பிரைஸ் அல்லாஹ். 5 நமக்குள்ள இருக்கிற அழுத்தம், மன அழுத்தம் நம்மளை என்ன செய்து தெரியுமா, நடத்துகிறது. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, நீங்க யாரால் நடத்தப்படுகிறீர்கள்? உங்களுடைய எமோஷன் உங்களை நடத்துதா? உங்களுடைய கல்ச்சர் உங்களை நடத்துதா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயம் உங்களை நடத்துதா? இல்லைனா நீங்க உங்களுக்குள்ள வைத்திருக்கிறதான அந்த ஆம்பிஷன் உங்களை நடத்துதா? பிரைஸ் அல்லாஹ். உங்களை அழுத்துகிற காரியம் உங்களை நடத்துகிறதா? நீங்க யாரால் நடத்தப்படுகிறீர்கள்? நான் இப்படி சொல்றேன், ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அவன் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொன்ன, அவன் வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிற திட்டங்களுக்கு நேராக தான் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். தேவன் அவன் வாழ்க்கையில எதை செய்யணும்னு அனுமதிக்கிறாரோ அதற்கு நேராகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்துவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாகத்தான் நடத்துவார். பாவத்திற்கு விலகி ஓடு, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லுவார். 3, உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான எண்ணத்தை, ஒரு தெளிவை உண்டாக்குவார். இன்னைக்கு நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு தெளிவு இல்லாததுனால தான், ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால தான் அநேக காரியங்களில் நம்ம என்ன செய்தோம் அப்படி தெரியுமா, நம்ம தோல்வி அடைந்துடுறோம். ஆவியானவரால் நடத்தப்படும் போது நமக்கும் பிதாவுக்கும் அந்த சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவர் என்ன செய்வார் தெரியுமா, உருவாக்கிடுவார். இன்னைக்கு சில குடும்பங்கள்ல ஏன் அந்த உறவுகள் சரியாய் அமைவதில்லை அப்படின்னா, ஏதோ ஒன்று அவங்கள நடத்துது, எமோஷன் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில கலாச்சாரம், சில பயம், அவங்களுக்கு அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள், அவங்களுடைய மன அழுத்தம் எதை உடைச்சிருது அப்படின்னா, குடும்ப உறவுகளை உடைத்திருது. பரிசுத்த ஆவியானவர் இதுக்கெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் எதன்படி நடத்துவார் அப்படின்னா, அவர் தேவ திட்டம் உங்க மேல என்ன இருக்கு, தேவனால் உங்க வாழ்க்கையில என்ன செய்யப்படுவார் அப்படின்னா, நடத்தப்படுவார். Glory to God. உங்க வாழ்க்கைய தேவனுடைய வாழ்க்கைக்கு நேராக ஒப்பு கொடுங்க பிரதர். தேவ உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படி தேவனால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது நான் நிச்சயமா சொல்லுவேன், ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய ஆவியானவரால நீங்க நடத்தப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? 1 எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். Praise the Lord. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட அவர் என்ன செய்தாரா சொல்லுங்க, அவர் என்ன செய்தார்? உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் சொல்றேன், உங்களை, உங்க வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. காரணம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமுமே யாருக்குள் இருக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, அவருக்குள் இருக்கிற சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் உங்க வாழ்க்கை என்ன செய்யப்படும்? உயிர்ப்பிக்கப்படும். என்ன செய்யப்படும்? சொல்லுங்க, என்ன செய்யப்படும்? உயிர்ப்பிக்கப்படும். 2வது யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க என்ன செய்றீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுகிறீங்க. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 3வது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுக்குரியவர்களை உங்களால என்ன செய்ய முடியும் தெரியுமா? அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னா என்ன? தேவன் உங்க வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறாரோ, எந்த திட்டம் தேவனால் உங்க வாழ்க்கையில எழுதப்பட்டதோ, உங்க வாழ்க்கையில தேவனால் எழுதப்பட்ட காரியங்கள் என்ன செய்யப்படும்னா உங்களால அறிந்து கொள்ள முடியும். வசனம் என்ன சொல்லுது? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். நல்ல கவனிங்க, தேவனுக்குரியவைகளை என்ன செய்யறோம் அப்படின்னா அறிந்து கொள்ள முடியும். நல்ல கவனிங்க, தேவனால் ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். எதன் அடிப்படையில் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் உயிர்ப்பிக்கிறார். 2வது, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்னா சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 3வது, தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா, அதை உங்களால அறிந்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு ஜோசியனை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
வேதம் சொல்லுது பாருங்க, நீங்கள் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டவைகளை உங்களால் என்ன செய்ய முடியும்? எதால் அறிந்து கொள்ள முடியும்? தேவ ஆவியினாலே அதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆவியானவர் என்ன சொல்றாரு? எப்பா, உன்னை குறித்து உன் வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு, இந்த தேதியில் இந்த காரியம் நடக்கும் என்பது எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றும்படி நான் என்ன செய்கிறேன்? நான் செய்கிறேன் அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்கிறார்? செயல்படுத்துகிறார். அப்போ உங்க வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை, உங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை உங்களால என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். யாருடைய உதவினால் அறிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால அறிந்து கொள்ள முடியும். அடுத்து நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தேவ ஆவியினால் ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பு உண்டாகுகிறது. தேவ மனிதன் சொல்லுகிறார், வேதம் சொல்லுங்க, யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வாசிங்க, யோவான் 6:44. அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். போதும், நல்ல கவனிங்க. என்னை அனுப்பின பிதாவை ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா வரமாட்டான். நான் கடைசி நாளில் அவனை என்ன செய்வேன் அப்படின்னா எழுப்புவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இரட்சிப்பு தேவனால் உண்டாகிறது. தேவனுடைய ஆவியானவரால் மட்டுமே இரட்சிப்பை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தொடாம, ஆவியானவர் கிரியை செய்யாம அவங்க என்ன நடக்காது அப்படின்னா இரட்சிப்பு உண்டாகாது. அந்த வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, பிதா ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டான், பிதா ஒருவனை அழைக்காவிட்டால் அங்க ரட்சிப்பு உண்டாகாது. அப்ப ரட்சிப்பு உண்டாக அவன் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் தன்னுடைய இருதயத்தில் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ விசுவாசி, அப்பொழுது உனக்கு என்ன உண்டாகும் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிப்பு உண்டாகும். அடுத்து ஐந்தாவது, ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் யாருக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீங்க அப்படின்னா ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய ஆவியினால் ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அங்க மாமிசம் செயல்படாது. மாமிசத்தில் உங்களால முடிவெடுக்க முடியாது. மாமிசத்தில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. மாமிசத்தில் செய்யும் போது அது தோல்வியை சந்திக்கும். ஆனா ஆவியானவர் வாழ்க்கையில இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஆவியின் தேவபடி. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா, வேதம் சொல்லுது பாருங்க, நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராம யாருக்கு உட்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை வசனத்தின்படி என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார் அப்படின்னா உயிர்ப்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4-5 உதாரணத்தை நான் வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க போகிறேன். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? நான் சொன்னேன், தேவனுடைய ஆவியினால் உங்க வாழ்க்கை நடத்தப்படும் போது கிறிஸ்துவுக்குள் உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை திரும்ப கட்டப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இரண்டாவது சொன்னேன், தேவ ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்கள். மூன்றாவது, தேவன் உங்க வாழ்க்கையில திட்டம் பண்ணிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களால அறிந்து கொள்ள முடியும். அடுத்து, உங்களால தேவ ஆவியினால் ஒரு மனிதன் நடத்தப்படும் பொழுது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. கடைசியா, நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் அல்ல ஆவிக்குட்பட்டவர்களாய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ரைட். இப்போ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட
முதல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியினால், ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருக்கா, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவரால் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Glory to God. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பரிசுத்த ஆவியானவராலே எங்க கொண்டு போட்டார் அப்படின்னா வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எதற்காக வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னா, அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போய் பிசாசினால் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா சோதிக்கப்பட்டார். பிசாசினால் என்ன செய்யப்பட்டார் சொல்லுங்க? சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. வனாந்தரமே நமக்கு பிடிக்காது. வனாந்தரத்தில் யார் வாழ்வா பாஸ்டர்? மனுஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்ல. ஆனா இயேசு யாரால கொண்டு போகப்பட்டார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகிறார். அப்ப எதற்காக அந்த வனாந்தரம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, அவரை சோதிப்பதற்கு மாத்திரம் அல்ல. அந்த வனாந்தரம் அவரை என்ன செய்தது தெரியுமா? ஆயத்தப்படுத்தினது. எதற்காக ஆயத்தப்படுத்தினது அப்படின்னா, அதற்கு பிற்பாடு தான் அவர் ஜனங்கள் மத்தியில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவனுடைய ஆலயத்தில் உபதேசம் பண்ணுவதை பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. அப்ப இந்த வனாந்தரத்தில் இயேசு சோதிக்கப்படுவதற்கு காரணம், அவரை அந்த ஊழியத்திற்கு என்ன செய்தது அப்படின்னா ஆயத்தப்படுத்தினது. சில நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் இந்த கடினமான பாதையில் நம்மை நடத்துவார். கடினமான பாதையில் நம்மளை என்ன செய்வார் அப்படின்னா நடத்துவார். ஏன் நடத்துகிறார் அப்படின்னா நம்மளை உருவாக்குவதற்காக, நம்மளை பலப்படுத்துவதற்காக, நம்மளை உருவாக்குவதற்காக தான் இந்த கடினமான பாதைகள் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே ஐயோ கஷ்டம், ஐயோ கஷ்டம். எதுக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு? யாரால வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஏன் தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தான் அப்படின்னு யாரும் பார்க்கிறதே இல்லை. கஷ்டம் வந்த உடனே எதை சொல்றோம்? எனக்கு எங்க உங்க கஷ்டம் புரிய போகுது பாஸ்டர்? எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியுமா? எனக்கு புரியவே புரியாது. ஏன்னா நான் கஷ்டமே படுகிறது இல்லை. எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. பாருங்க, இயேசுநாதரையே வனாந்திரத்தில் கொண்டு சோதித்தவன் பாஸ்டரை விட்டு வைப்பானா? அப்ப பாஸ்டருக்கு சோதனை இருக்கா? என்னப்பா இருக்கா இல்லையா? அப்ப அந்த வார்த்தையை என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுவீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், எப்பா பச்சை மரத்துக்கு உங்களை அவன் என்ன பாடுபடுத்துவான் புரிஞ்சுக்கோ. நான் இருக்கும் போதே இதை எப்படி மேற்கொள்வது என்பதை நீ என்ன செய்துக்காக நீ கற்றுக்கொள். நீ இதை சரியாய் புரிந்து கொண்டுட்டனா என்ன செய்திடலாம் அப்படின்னா அதை ஜெயித்திடலாம். பாருங்க, மறுபடியும் நல்ல கவனிங்க. நீங்க படுகிற கஷ்டங்கள், நீங்க படுகிற உபத்திரவம், நீங்க படுகிற வேதனை, நீங்க படுகிற பலகீனம் எதா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா முதல்ல அதை உங்களை ஏற்றுக்கொள்ள தெரியணும். இன்னைக்கு நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. கஷ்டத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்ம என்ன செய்கிறோம்? நிராகரிக்கிறோம். அந்த கஷ்டத்தை
நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் எதனால வந்துச்சுன்னு உங்களால புரிந்து கொள்ள முடியும். அந்த கஷ்டத்தை மேற்கொள்வதற்கு நீங்க சரியான வழியை நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? தேடுவீங்க. நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? அது பெருசா உங்களை பயமுறுத்திட்டே இருக்கு. முதல்ல என்ன செய்யணும்? கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். ஏங்க, பவுல் ஜெபம் பண்றான். எத்தனை முறை ஜெபம் பண்றான் அப்படின்னா, அவன் சரீரத்தில் ஒரு பலகீனம். 3 முறை ஜெபம் பண்ணா, ஜெபத்திற்கு ஒரு ஆன்சரும் கிடைக்கல. எதனால ஜெபம் பண்ணா? பலகீனம் அவனை வேதனைக்குட்படுத்துகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இந்த பலவீனம் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பலன் உனக்குள்ள இருக்கும். என்னுடைய கிருபை உன்னுடைய பலகீனத்தில் என்ன செய்யும் அப்படின்னா இறங்குகிறத நீ பார்ப்ப அப்படிங்கிறாரு. உடனே அவன் என்ன சொல்றான்? அவன் பலகீனத்தை பார்க்கல. லிசன், அவன் வேதனையை அவன் பார்க்கல, அவன் சூழ்நிலையை பார்க்கல. ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் என் சரீரத்தில் இருந்தா அது எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்றோமா? நம்ம ஒரு சின்ன தலைவலி வந்தா பக்கத்துல படுத்திருக்கிறவனை வச்சு பார்க்கிறோமா? சொல்லுங்க. இல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ உங்களுடைய பலகீனம் எதுவா இருந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய கடினமான நேரத்தில் உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை என்ன செய்கிறார் அப்படின்னா உருவாக்குகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அதற்கு நீங்க என்ன செய்தரணும்? உங்களை ஒப்பு கொடுத்துடணும். அதுக்கு உங்களை என்ன செய்தரணும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை ஒப்பு கொடுத்துரும் போது கட்டாயம் அதை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்களேன், இவன் என்ன செய்யறான் பாருங்க. அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் காண்பித்து எங்க கொண்டு போறான்? உயர்ந்த மலைக்கு கொண்டு போறான். உலகத்தின் சகல ராஜ்யத்திலையும் ஒரு நிமிஷத்துல காட்டி அவன் சொல்றான், இது எல்லாம் எனக்கு அதிகாரம் இருக்கு. இவைகள் எல்லாவற்றின் மேலும் என்ன இருக்குப்பா? எனக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு வேணாலும் எனக்கு கொடுக்க முடியும். Glory to God. அப்படிதான் இருக்கு வசனம். எனக்கு இஷ்டமானவனுக்கு என்னால கொடுக்க முடியும். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு எவ்வளவு தந்திரமா பேசுறான் பாருங்க. நீர் இதை பணிந்து கொண்டா, அதற்கு அவர் சொல்றாரு, பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. என் தேவனை விட நான் யாரப்பா ஆராதிக்கணும்? கொஞ்சம் நல்ல கவனி. பிரைஸ் அல்லாஹ். எது உங்களுக்கு முக்கியமா தெரியுது? தேவனை ஆராதிக்கிறது முக்கியமா தெரியுதா? சில காரியங்கள் உங்களுக்கு முக்கியமா தெரியுதா? யோசித்து பாருங்க. அவன் சொல்றான், நீ என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் தருகிறேன். நாமும் அநேக நேரத்தில் அவன் சொல்ற வார்த்தையை ஏமாந்து போயிடும் பாருங்க. அப்படியா, சர்ச்சைக்கு போகாமல் வந்தா இது எனக்கு கிடைச்சிருமா? அவன் சொல்லுவான், ஆமாம் கட்டாயம் உனக்கு கிடைச்சிரும். பிரைஸ் அல்லாஹ். எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் பாருங்க. இந்த ஃப்ரீ கொடுக்குறாங்கல்ல, ஃப்ரீ, இதெல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுப்பான். நம்ம சபையை கட்டடிச்சுட்டு போய் கியூவில் போய் நிற்போம். எதை வாங்க. இந்த அம்மா போகும்போது கரெக்டாக அங்கே என்ன செய்யணும் தெரியுமா? இன்னைக்கு நான் கொடுக்க மாட்டேன். அனுபவம் பேசுது பாரு. இன்னைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், என்ன செய்வோம்? நாளைக்கு தான் கொடுப்போம். போச்சா? உன்னால, யாரால? உங்களால அங்கே நிற்கிறவனுக்கும் பொருள் கிடைக்காம போயிடுச்சு. ஒழுங்கா சர்ச்சைக்கு வந்திருந்தா என்ன செய்திருக்கும் பாருங்க. அவங்களாவது வாங்கிட்டு போயிருப்பாங்களா இல்லையா? அப்போ பாருங்க, ஆசீர்வாதம் உங்களை மட்டும் தடை செய்யலை, உங்களுக்கு முன்னாடி நின்று 5 பேரையும் உங்களுக்கு பின்னாடி நின்று 5 பேரையும் தடை பண்ணது. ஏன்?
இந்த 5 பேரும் கேட்டிருப்பான், என்னக்கா நீங்கள் சர்ச்சுக்கு போகலையா, இங்கே வந்து நிற்கிறீங்க? இல்லை, சீக்கிரமாக வாங்கிட்டு சர்ச்சுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன், இங்கே பார்த்தா லேட் ஆகுது. பாஸ்டர் திட்ட மாட்டாரா? கடைசியில் போய் ஆமைன்னு போடும்போது பின்னாடி உட்கார்ந்துட்டு பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். எப்படியெல்லாம் ஏமாத்துறான் பாருங்க. நல்ல கவனி, இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் இழந்து விடுகிறோம். ரைட். 2வது, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினால் அவன் நடத்தப்படுவதை காணலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. Glory to God. அவர்கள் பிரிகியா காலத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் விட்டு வந்து பித்தானியா நாட்டிற்கு போக பிரயாணம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக, ஏன்? ஊழியம் தானே செய்ய போறாரு. ஆவியானவர் என்ன செய்யறார் அப்படின்னா அங்க தடை பண்ணுகிறார். பிரைஸ் அல்லாஹ். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தாருப்பா. அவனுக்கு அந்த ராத்திரியிலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். அதை மக்கதோனியா தேசத்தில் ஒருவனா பார்க்கிறான். இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் அவனை எங்க கொண்டு போக சொல்றார் அப்படின்னா மக்கதோனியா தேசத்திற்கு நீ போ. ஏன் அப்படின்னா அங்க அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை கேட்பதற்காக அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். உடனே அவன் என்ன செய்தான் அப்படி தெரியுமா? அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று அவன் நிச்சயித்து மக்கதோனியா போனான். நல்ல கவனிங்க. நீங்க நினைக்கலாம், அவன் ஊழியத்துக்கு தானே போனான் பாஸ்டர், கர்த்தர் ஏன் ஆவியானவர் ஏன் தடை பண்ணனா? ஆவியானவர் எப்பவுமே உங்க முயற்சியை தடை பண்ணுவார். சில காரியங்களில் சில தடைகள் வருது அப்படின்னா உடனே சரண்டர் ஆயிடணும். இது தேவனுக்கு சித்தம் இல்லை. நம்ம என்ன செய்வோம்? தடையை மீறி தான் போவோம் பாருங்க. தடைய சொல்லுங்க, மீறி தான் போவோம். அங்க போனா காரியமே வாய்க்காது. நல்ல கவனிங்க. ஒரு ஆவியானவரால வாசலை திறக்கவும் முடியும், அதை அடைக்கவும் முடியும். அவர் திறக்கிற வாசல் எப்படி இருக்கும் அப்படின்னா தேவ திட்டத்தில் தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க செய்கிற காரியத்தில் தேவன் வாசலை அடைக்கிறார் அப்படின்னா நீ புரிந்து கொள்ளணும், அது தேவ திட்டத்தில் இல்லை. அதனாலதான் ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தடை பண்ணுகிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஊழியம் தானே செய்கிறோம், நம்ம ஊழியத்துக்கு தானே போகிறோம், எங்கே செய்தா என்ன? நீ எங்கே வேணாலும் செய்யப்பா. தேவ திட்டம் இருக்கா? தேவன் அதை விரும்புகிறாரா? தேவன் எந்த இடத்திற்கு போக சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு நீ போகும் பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் பாருங்க. அல்லேலூயா. 3வது, பேதுரு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதை நீங்க பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான். இப்போ பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான்ல, தரிசனத்தை பார்க்கிறான். இப்போ பேதுரு அந்த கண்ட தரிசனத்தை அவன் சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்கும்னா ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். ஆவியானவர் என்ன சொல்றாரு? எப்பா 3 பேர் உன்னை தேடுறான், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாம நீ என்ன செய்? அவர்களோடு கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன்
என்று அவனுக்கு சொன்னார். யார் சொன்னது? ஆவியானவர் சொன்னார். ஆவியானவர் சொன்னார், அவங்க கூட நீ போ. அதான் வார்த்தை. அதுக்கு தான் முதல் நாள் ராத்திரியே என்ன உண்டாகுது பார்த்தீங்கன்னா, சொப்பனம் உண்டாகுது. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான். பேதுருவே, எழுந்து அடித்து புசி என்கிற ஒரு சத்தம் கேட்குது. அவன் உடனே சொல்றான், அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டு மஸ்தமா இருக்கிற யாவனை நான் ஒன்னும் ஒரு காலமும் புசித்தது இல்லை. தேவன் சொல்றாரு புசிங்கிறாரு, இவன் என்ன சொல்றான்? நான் புசித்தது இல்லைங்கிறான். இப்ப நடந்தது என்ன? இவன் ஒரு யூதன் அல்லாதவனுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஆவியானவர் பேதுருவை நடத்துகிறார். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வந்த உடனே நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிற யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தையை கேட்க, தேங்க் யூ லார்ட், பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாய் கட்டளையை பெற்றார் என்றார்கள். பேதுரு உள்ள போறான். கொர்நேலியு விட்ட போய் பிரவேசித்த உடனே அவன் என்ன செய்யறான்? வாசிங்க 26வது வசனம், 25. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தானே. இப்போ கொர்நேலியு, நல்ல கவனிங்க, நான் உபவாசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது நான் ஒரு சத்தம் கேட்டேன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் தேவனுடைய சன்னதியில் நிறைவுப்பட்டது. நீ எங்க போ? யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி பேதுருவை நீ கூப்பிடு, அவன் வந்து உன்னிடத்தில் என்ன செய்வான்? பேசுவான். அதனால தான் நான் அனுப்பினேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவன் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு என்ன செய்தான் அப்படின்னா, அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினான். கொர்நேலியுக்கு என்ன செய்யப்பட்டது? அவருடைய வசனம் பேதுருவால என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, அறிவிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன். அதனால நல்ல கவனிங்க, கலிலியா நாடு முழுவதும் என்ன செய்து தெரியுமா? இந்த செய்தி பரவிச்சு. கொர்நேலியுக்கு மட்டும் இல்லை, அந்த தேசம் முழுவதும் இந்த சுவிசேஷம், இந்த செய்தி பரவுகிறது. அப்போ நான் சொல்லுவேன், அநேக நேரத்தில் நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா, நமக்கு இணக்கமான, நமக்கு அறிமுகமான, நம்ம சொன்னால் யார் கேட்பாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? தேடுறோம். இல்லை, வேதம் சொல்லுது, பேதுரு அப்படி தான் இருந்தான். ஆனால் ஆவியானவர் அவன்கிட்ட பேசின உடனே அவன் கீழ்ப்படிந்து போன போது அந்த கொர்நேலியுவுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு இணக்கமான இடத்தை தேடாதங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கிற இடத்தை தேடாதங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிற பாதையில் நீங்கள் சொல்லும்போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்னும் ஒருத்தர் மட்டும் காட்டி கொடுக்கட்டா? நேரம் போது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். 8:29. பிரைஸ் அல்லாஹ். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பிட்ட பேசுறார். யார் பேசுறா? ஆவியானவர் பிலிப்பிட்ட பேசுறார். என்ன செய்? நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படிங்கிறான். ஆவியானவர் சொல்லிட்டாரு அப்படின்னு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஓடி போகிறான்.
பிரைஸ் எல்லாம். அங்க போய் பார்த்த உடனே அங்க எத்தியோப்பியா மந்திரி என்ன செய்யறான் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறத இப்ப இவன் கேட்கிறான் பாருங்க. ஓடி போய் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவரின் கருத்து உமக்கு தெரியுமா? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் நான் எப்படி அறிவேன்? அது எனக்கு எப்படி தெரியும்? பிரைஸ் எல்லாம். இப்ப பாருங்க, அவனோடு கூட உட்காரும்படி இந்த பிலிப்பு என்ன செய்யப்படுகிறான்? ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப என்ன நடக்கு தெரியுமா? பிரைஸ் எல்லாம். அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறான். கேட்ட உடனே ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தின் முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்துல வந்த பொழுது மந்திரி கேட்கிறா, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இல்லையா தடை? பிலிப்பு சொல்றான், ஒரு தடையும் இல்லையா, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் என்ன இல்லை? தடை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த இடத்தில் தானே பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஒரு ஆமென் சொல்றீங்களே. இது யார் செய்கிற செயல்? பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தும் போது என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். மூன்றாவது, உங்களை கொண்டு ஹல்லேலூயா தேவன் என்ன செய்வார் தெரியுமா? சில காரியங்களை செயல்பட வைப்பார். நல்ல கவனிங்க. ஒருவேளை மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ண ஆண்டவர் தூண்டுவார். ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களுக்கு உண்டான காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இந்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது சில வாசல்கள் உங்களுக்கு திறக்கும், சில வாசல்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்னா அடைக்கப்படும். ஏன் வாசல்கள் அடைக்கப்படுகிறது? அது எதில் இல்லை? தேவ திட்டத்தில் அது இல்லை. அதனால தான் அந்த வாசல் அடைப்படுகிறது. சரிடா, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் அடைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா அது ஒரு மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, பூட்ட முடியாது. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி அவங்களுடைய திருமணத்திற்கு முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டாள் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியானால் என காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டாள் அப்படின்னா அவள் கர்ப்பவதியானாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் என்னப்படும். நல்ல கவனிங்க. இந்த வசனம் எல்லாமே தெரியும், ஆனா அதுல ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு பாருங்க. பிரைஸ் அல்லாஹ். இத மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் கல்யாணத்திற்கு முன்னாடியே என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா கற்பு அடைஞ்சிருச்சு. நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? அதை எப்படி பாஸ்டர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல தான் இந்த யோசேப்பும், இந்த அம்மா உடனே போய் யோசேப்பிட்ட சொல்லுது. பிரைஸ் அல்லாஹ். அவனால் இந்த காரியத்தை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியலை. அவள் என்ன செய்தா? ரகசியமாக இவளை வேண்டான்னு சொல்லிடணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். Glory to God. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவள். சிலருக்கு இந்த வார்த்தையை நம்பவே முடியல. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொன்னா, நானா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம எடுத்துடுறோம்ல. இந்த வார்த்தையை கேட்டு அவள் என்ன செய்தாள் அப்படின்னா கலங்கினாள். தேவதூதன் அவர்கிட்ட சொல்றா, பயப்படாத, நீ யாற்ற தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசுன்னு பேரிடும். இப்பதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னா, இரண்டாவது என்ன சொல்றாரு? நீ ஒரு குமாரனை பெறுவாய். Glory to God. அவர் சாதாரணமானவர் அல்ல. தேவன் அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அவர் அரசாளக்கூடியவர், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது அப்படின்னு அந்த பிள்ளையை குறித்து சொல்ல 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 இந்த அம்மாவுக்கு ஒரே எக்ஸைட்டட், என்ன செய்யதுன்னே தெரியல. அம்மா சொல்லுது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? இந்த வார்த்தை நீங்க சொல்றீங்களா? இது எப்படி பாஸ்டர் ஆகும்? நான்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் பாஸ்டர், இனி எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? இன்னும் நான் என்ன செய்யல, புருஷனையே நான் அறியல, திருமணமே எனக்கு நடக்கல, இது எப்படி ஆகும்? இப்பதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வந்துட்டார்னா, ஓ ராபா ஷாதா ராபா, பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும்? நீ பலன் அடைந்திருவ, நீ பலன் அடைந்திருவ. ஓ தேங்க்யூ லார்ட். நான் மறுபடியும் சொல்றேன், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இது நடக்காதுன்னு நீங்க முடிவு பண்ணி வைத்திருக்கிறீங்களோ, அந்த காரியம் என்ன செய்யும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையில் நீங்க எத்தனை கேள்வி கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா? நான் சொல்றேன், ஆவியானவரால இது ஆகும், ஆவியானவரால இது ஆகும். தேவனுடைய திட்டத்திற்கு நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுடைய ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு மனிதனுடைய உதவி அவருக்கு தேவையில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இல்லாம அவரால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இது தப்பு. தேவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உதவி இல்லாமலேயே அவரால் என்ன செய்ய முடியும்? ஏற்படுத்த முடியுங்க. அதுதான் தேவன், அதுதான் டிவைன். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில செய்வது தாங்க கடவுள். நீங்க செய்கிறதையே தேவன் செய்துட்டான், அப்போ ஆண்டவருக்கு என்ன மதிப்பு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிறதையே அவர் செய்துட்டார்னு வைங்களேன், நீங்க கடவுளா மாறிடுவீங்க. இப்பமே நம்ம தான் நம்ம வீட்டில் கடவுள், நம்ம சொல்றதுதான் நடக்கும்னு நினைக்கிறோம் இல்ல? இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே. அவர் எப்படியும் செய்ய மாட்டார். நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் அவர் எப்படி செய்வார்னா, அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அப்படிதான் செய்வார். நீங்க உட்கார்ந்துட்டு அவ காலை உடையும் கையை உடையும்னு சொன்னா ஏசப்பா கேட்பாரா? அவர் காலை உடைக்கிற வேலையாங்க? அவரே பாவம் காயத்தை கட்டுகிறவர், அவர் எப்படி காயத்தை உண்டு பண்ணுவார்? காலை உடைக்க சொல்லலாமா? உடைப்பாராமா?
அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா தேவ திட்டம் அங்க நிறைவேறணும். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா அற்புதம் தானா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறது தான் பிரச்சனை தானே பாஸ்டர். நானும் கூப்பிட்டு பார்க்கிறேன், வாரும் ஆவியானவரேங்கிறேன், வந்தமிடம் தங்கியிருங்கிறேன். அவர் என்ன செய்யறாரு? வாராரு, வீட்டுல தங்க மாட்டுக்காரு பாஸ்டர். வந்தவர் என்ன செய்யணும் சொல்லுப்பா? தங்கணும். பாட்டு மட்டும் பாடுறோம், வாரும் ஆவியானவரேன்னு பாடுறோம். வந்தமிடம் தங்கி இருங்க ஆவியானவரே, என்னை விட்டு போகாதங்க ஆவியானவரே சொல்றோமா? அவர் போயிருந்தாரு. பாவம், உங்களை போல எத்தனை பேர் அவரை கூப்பிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் போகணும்ல. அப்படி இல்லை, இந்த ஆவியானவர் தேங்க்யூலா. கொஞ்சம் நல்ல கவனிங்க, யாருடைய வாழ்க்கையில செயல்படுவார் தெரியுமா? அவருடைய விருப்பத்திற்கு நீங்க உங்களை விட்டுறணும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அவருடைய சொல்லுங்க, அவருடைய விருப்பத்திற்கு நீங்க என்ன செய்தரணும்? விட்டுறணும். விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை நடத்திக்கிட்டே இருப்பார். அவர் உங்களை என்ன செய்வார்னா நடத்துகிறத உங்களால பார்க்க முடியும். அவருடைய ஆளுகைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களால, ஓ க்ளோரி டு காட், அதை என்ன செய்ய முடியும் தெரியுமா? அனுபவிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? ஆவியானவருக்கு என்னை விட்டு கொடுக்கணும், உங்க காரியத்தை விட்டு கொடுக்கணும். ஆவியானவரே உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டப்பா. தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அநேக நேரத்தில் நம்ம செயல்பட விடாம நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். இயேசுநாதர் ஒரு முறை துக்கப்படுத்திட்டா, ஏசப்பா வாங்கன்னா வந்துருவாரு. ஆனா இவர் மட்டும் வரவே மாட்டார். நீ தலைகீழ நின்னாலும் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, வரமாட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தக்கூடாது. அவரை அழைச்சிட்ட அப்படின்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு ஒப்பு கொடுத்துடணும். நீங்க தான் ஆவியானவரே நடத்துங்க, நீங்க தான் ஆவியானவரே அவரை நடத்த சொல்லிட்டு இப்படி பண்ணுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா சத்தியமா ஒன்றும் நடக்காது. அதனால தான் வசனம் சொல்லுது, நிறைய பேருக்கு தெரியல, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த பரிசுத்த ஆவியானவர் கூப்பிட்டா வந்துருவாரா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:13 வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எதை கொடுப்பது நிச்சயம்? பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். அப்போ பிதாவின்ட்ட, அப்பா நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், எனக்கு இதை செய்வதற்கு ஞானம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை என் உதவிக்கு, என் துணைக்கு, என் ஒத்தாசைக்கு அவர் அனுப்புங்க. ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்கணும்? பிதாவிட்ட கேளு. இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு துணையாய் அனுப்புங்கப்பா, எனக்கு துணையா அனுப்புங்கப்பா. நீ கேட்ட அப்படின்னா கட்டாயம் அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவரை அனுப்புவா. அவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது 36:27 Glory to God. நல்ல கவனிங்க. நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? பிதாட்ட என்ன கேட்டீங்க? ஆவியானவரை கேட்டீங்க. இப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டார். இப்ப ஆவியானவர் என்ன செய்கிறாரு? என் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், ஓ glory to God, என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ள வந்துட்டா, ஆவியானவர் உள்ள வந்துட்டா, ஆவியானவர் ஒரு காரியத்துல உள்ள வந்துட்டா, எந்த காரியத்திற்காக நீங்கள் ஆவியானவரை கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல ஆவியானவர் உள்ள வந்துட்டா, இப்ப என்ன செய்வார் தெரியுமா? எதற்காக ஆவியானவரை நீங்க கூப்பிட்டீங்களோ இந்த ஆவியானவர் அந்த காரியத்துல, இதுல தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதன்படி உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் இருக்கோ அந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் சொல்றேன், நீங்கள் ஜனம் அல்ல, மற்றவர்களைப் போல யார் அல்ல, ஜனம் அல்ல, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால அவருக்குண்டான சகல ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் பங்குள்ளவர்கள், நீங்கள் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காகத்தான்ப்பா பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. உங்களை குறித்து உங்க வாழ்க்கையில் எழுதப்பட்ட எல்லா உடன்படிக்கைக்கும் அச்சாரமாய் கையெழுத்து போடப்பட்ட நபர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்காக இடைவிடாமல் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். பிதாவே, இவனை குறித்து இவன் கஷ்டப்படுறானே, இவன் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, இப்படி நீ செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, செய்யுங்கப்பா, 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 செய்யுங்கப்பா. நீ பலகீன நேரத்தில் ஆவியானவரே, என் மகள் பலகீனமாக இருக்கிறானே, என் மகன் பலகீனமாக இருக்கிறானே, உனக்காக வேளா ராத்தா ராசே பெருமூச்சுகளோடு வேண்டுதல் பண்ணுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார்? உன் பலகீனத்தில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். உன் பலகீனத்தில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை, உன்னுடைய நிலைகளை, உன்னுடைய தன்மைகளை அவர் பார்த்து வேடிக்கை பார்க்கிற நபர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். இயேசு சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிதாவை நோக்கி கூப்பிடும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பிதா தன்னுடைய பரிசுத்த ஆவியை அனுப்புவார். நான் சொல்றேன், ஆவியானவர் நிரம்பினதற்கு பிற்பாடு, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். ஆவியானவர் நிரப்பப்பட்டார். அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்ட பொழுது வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்களா? என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அவர்களை சாட்சியாய் நிறுத்தினார். அவர் குடும்பத்திற்கு சாட்சியாய் நிறுத்தினார். பிள்ளைகளுக்கு சாட்சியாய் நிறுத்தினார். தேசத்தில் சாட்சியாய் நிறுத்தினார். நான் சொல்லுவேன், ஆவியானவர் உங்க மேல விழுந்துட்டார்னா, ஆவியானவரால் தொடப்பட்டுனா இன்னைக்கு ஒரு சாட்சி உண்டாகுது. ஒரு சாட்சியின் ஜீவிதம், ஒரு சாட்சியின் ஜீவிதம், ஒரு சாட்சியின் ஜீவிதம் கர்த்தர் உனக்கு கொடுக்க போடுறாரு. கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறாரு. இதுவரையில் இல்லாத மகிமையை, இதுவரையிலும் இல்லாத கனத்தை, இதுவரையிலும் இல்லாத பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆவியானவர் நிரப்பப்படணும்? கடைசியா ஒரே ஒரு முறை சொல்லுங்களேன். உங்க தலையின் மேல் உங்க வலதுகையை வைத்து சொல்லுங்க, ஆவியானவரே என்ன நிரப்புன்னு சொல்லி கேளுங்க, என்ன நிரப்புன்னு சொல்லி கேளுங்க, என்ன நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, என் இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்துட்டேன், என் இஷ்டத்தின்படி நான் நடந்துட்டேன். ஆவியானவரே, நீங்க நடத்துகிற பாதையில எங்களை நடத்துங்க. ஆவியானவரே, எங்களை நடத்துங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இருந்து பரிசுத்த ஆவியானவரால் இவங்க நடத்தப்படவும் போதிக்கப்படவும் இவங்களை நீங்க நடத்த போகிறீங்கப்பா. தேவ திட்டத்தில் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு
இவர்கள் சுதந்திரவாளியாய் இன்றைக்கு நீ முத்திரை போட்டிருக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.